திருச்சிற்றம்பலம். மகாசிவராத்திரியினுடைய 3ஆம் கால பூஜையை பாகம் பிரியாளாக இருக்கக்கூடிய சிவபெருமானில் பாதியாக இருக்கிற அம்பாள் செய்கிறது ஐதீகம். இந்த காலமானது நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 3:30 மணி வரை. இந்த சமயத்தில் தான் சிவபெருமான் ஜோதிமயமாக தோன்றி அந்த ஜோதியினுடைய தொடக்கத்தையும் முடிவையும் பிரம்மாவையும் விஷ்ணுவையும் காண சொல்லி அவங்க ரொம்ப வருஷம் தேடியும் கிடைக்காம போனதுனால சுவாமி திருவண்ணாமலையில் மலையாக எழுந்தருளியிருக்கிறார். அந்த ஜோதியே திருவண்ணாமலையாக மாறினது வரலாறு கூறும் சான்று. இங்கே இந்த காலமானது, அதாவது இந்த 12 மணி முதல் 1 மணி வரைக்கும் தான் ரொம்ப ரொம்ப விசேஷமான மகாசிவராத்திரிக்கு நம்ம வழிபாடு செய்ய வேண்டிய காலமாகும். சுவாமிக்கு தேன் அபிஷேகம் இந்த காலத்தில் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. லிங்கோற்பவராக சுவாமி எழுந்தருளி இருக்கக்கூடிய லிங்கோற்பவ காலம் இந்த காலம். சிவப்பு நிற மலர்கள்னாலையும் சிவப்பு நிற ஆடையினாலையும் சுவாமிக்கு எள்ளன்னம் நெய்வேத்தியம் பண்ணி நம்ம வழிபாடு செய்கிறது சகல ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கும். திருச்சிற்றம்பலம்.